திருக்குறள் அதிகாரம் 57 வெறுவந்த செய்யாமை. தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கொருப்பது வேந்தே கடிதோச்சி மெல்ல வெறிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர் தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கொருப்பது வேந்தே வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோல நாயின் ஒரு வந்தம் ஒல்லை கெடும் இறைகடியன் என்றுரைக்கும் இன்னாசொல் வேந்தன் உரை கடுகி ஒல்லை கெடும் தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கொருப்பது வேந்தே அருஞ்செவ்வி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் பேயை கண்டன்னதுடைத்தே கடன் சொல்லன் கண்ணிலன் நாயின் நெடும் செல்வம் நீடின்றி ஆங்கே கெடும் தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கொருப்பது வேந்தே கடுமொழியும் கையிகந்த தண்டமும் வேந்தன் அடுமுரண் தேய்குமரம் இனத்தாற்றி எண்ணாத வேந்தன் சினத்தாற்றி சீரீர் சிறுகுந்திரே தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கொருப்பது வேந்தே செருவந்த போழிர் சிறை செய்யா வேந்தன் வெறுவந்து வெய்து கெடும் கல்லார் பிணிக்குங் கடுங்கோள் அது வல்லதில்லை நிலக்கு பொறை தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கொருப்பது வேந்தே. குறளும் பொருளும். குறள் 561. தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கொருப்பது வேந்தே. நடைபெற்ற குற்றங்களை நடுநிலை தவறாமல் ஆய்ந்தறிந்து மீண்டும் அவை நிகழா வண்ணம் அக்குற்றங்களுக்கு ஏற்ப தண்டனை கிடைக்க செய்வதே அரசின் கடமையாகும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 562. கடிதோச்சி மெல்ல வெறிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர். குற்றங்கள் நிகழாமல் இருக்க கண்டிக்கும் போது கடுமை காட்டி தண்டிக்கும் போது மென்மை காட்டுகிறவர்களின் செல்வாக்குதான் தொய்வின்றி நெடுநாள் நீடிக்கும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 563. வேறு வந்த செய்தொழுகும் வெங்கோல நாயின் ஒரு வந்தம் ஒல்லை கெடும். குடிமக்கள் அஞ்சும்படியாக கொடுங்கோல் நடத்தும் அரசு நிச்சயமாக விரைவில் அழியும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 564. இறைகடியன் என்றுரைக்கும் இன்னாசொல் வேந்தன் உரை கடுகி ஒல்லை கெடும். கடுஞ்சொல் உரைக்கும் கொடுங்கோல் என்று குடிமக்களால் கருதப்படும் அரசு தனது பெருமையை விரைவில் இழக்கும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 565. அருஞ்செவ்வி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் பேயை கண்டன்னதுடைத்தே. யாரும் எளிதில் காண முடியாதவனாகவும் கடுகடுத்த முகத்துடனும் இருப்பவனிடம் குவிந்துள்ள பெரும் செல்வம்
பேய்தோற்றம் எனப்படும் அஞ்சத்தகும் தோற்றமேயாகும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 566. கடுஞ்சொல்லான் கண்ணிலன் ஆயின் நெடுஞ்செல்வம் நீடின்றி ஆங்கே கெடும். கடுஞ்சொல்லும் கருணையற்ற உள்ளமும் கொண்டவர்களின் பெருஞ்செல்வம் நிலைக்காமல் அழிந்துவிடும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 567. கடுமொழியும் கைகந்த தண்டமும் வேந்தன் நடுமுரண் தேக்குமரம். கடுஞ்சொல்லும் முறைகடந்த தண்டனையும் ஓர் அரசின் வலிமையை தேய்த்து மெலிய செய்யும் அறம் எனும் கருவியாக அமையும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 568. இனத்தாற்றி எண்ணாத வேந்தன் சினத்தாற்றி சீரீர் சிறுகுந்திரு. கூட்டாளிகளிடம் கலந்து பேசாமல் சினத்திற்கு ஆளாகி கோணல் வழி நடக்கும் அரசு தானாகவே விழுந்துவிடும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 569. செரு வந்த போதில் சிறை செய்யா வேந்தன் வெறு வந்து வெய்து கெடும். முன்கூட்டியே உரிய பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் வேந்தன் போர் வந்துவிட்டால் அதற்கு அஞ்சி விரைவில் வீழ நேரிடும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 570. கல்லார் பிணிக்கும் கடுங்கோல் அது வல்லதில்லை நிலக்கு பொறை. கொடுங்கோல் அரசு படிக்காதவர்களை தனக்கு பக்கப்பலமாக்கி கொள்ளும். அதைப்போல பூமிக்கு பாரம் வேறு எதுவும் இல்லை. இதுதான் இக்குறளுக்கு பொருள். அன்பு குழந்தைகளே, ஒவ்வொரு குறளையும் நன்கு படித்து பாடி பொருள் அறிந்து பழகி பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.